அந்த நிலவித்த காசுல பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதை கொண்டு போய் இளவரசிட்ட கொடுத்துருவேன். சரியா, உங்க அம்மா சொன்னபடி செஞ்சிருவாங்கப்பா. சுப்பிரமணிக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவன் மேல திருட்டு பட்டத்தை சுமத்தி அவனை உள்ள தள்ளிட்டாங்கன்னா அவன் குடும்ப வாழ்க்கை என்னப்பா வருது? என் வாழ்க்கையில குறுக்கிடாத வரைக்கும் நான் யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனா உன் மாமன் தான் தேவையில்லாம வந்து இளவரசி கழுத்துல தாலியை கட்டி எனக்கு வில்லன் ஆயிட்டான். ஐயோ மாமா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவளுக்கு அந்த கார்த்திகோட நடக்க இருந்த கல்யாணம் மட்டும் தான் நின்னு போச்சு, மத்த எல்லாம் நடந்து போச்சு. அவர் எனக்கு தாலி கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி, அவர் தான் எனக்கு புருஷன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. வாழணும்னு ஆசைப்படுறவளுக்கு ஐடியா கொடுக்கலாம், வாழற மாதிரி நடிக்கிறவளுக்கு என்னத்த சொல்றது? என்னடி என்னை பத்தி தெரிஞ்ச நீயே அப்படி பேசுற பத்தியா? தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். எப்ப புருஷன்னு ஏத்துக்கிட்டு தாலியோட அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பவே அவன் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடணும். நான் எப்ப அவனை ஏத்துக்கிட்டேன்? சுப்பிரமணி கட்டின தாலி உன் கழுத்துல தொங்குதே, அப்ப அவன் தானே உன் புருஷன். திரும்ப திரும்ப அதே சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியல. உங்க அப்பாவோட சாவுக்கு சுப்பிரமணி காரணம் இல்லைன்னா நீ அவனை புருஷனை ஏத்துக்குவதானே? யாரோட அனுமதியும் இல்லாம கட்டின தாலிய கண்ணுல ஒத்திப்பதானே? இப்பவும் அப்படியே நினைச்சுக்கோ. உங்க அப்பாவோட சாவுக்கு அவன் காரணங்கிற ஒரு விஷயம் தானே உன்னை தடுக்குது, அத மறந்துரு. எப்படி மறக்க முடியும்? கொடூரமா அடிச்சு போட்டுட்டு அனாதை ரோட்ல விட்டுட்டு ஓடலவ என்னால எப்படி மன்னிக்க முடியும்? விபத்துனா என்ன அர்த்தம்? எதிர்பாராம நடக்கிறது தானே. எதிர்பாராம நடக்கிற விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. சரி, கஷ்டமான கேள்விதான், இருந்தாலும் நான் உன்னை கேக்குறேன். உனக்கு தாலி கட்டின பிறகு கார்த்திக் கெட்டவன் வெப்பாட்டி வச்சிருந்த கேடின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவனை ஏத்துக்கிட்டு வாழ்ந்திருந்திருப்பல்ல? சத்தியமா நான் ஏத்துக்க மாட்டேன். அதுவும் அந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி ஃப்ராட கண்டிப்பா நான் ஏத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப என்ன பண்ணிருப்ப? அவன் கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்பவும் அப்படியே அறுத்தெறிஞ்சிட்டு போ. இவனும் உனக்கு பிடிக்காதவன் தானே, அது செஞ்சிரு. ஏன் யோசிக்கிற? சாமி முன்னாடி கட்டின தாலிய சாமி முன்னாடி அறுத்தெறிஞ்சிட்டு போயிடு. எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. கார்த்திக் தாலி கட்டியிருந்தா அறுத்தெறிஞ்சிட்டு போயிருப்பேன்னு சொன்னியே, அப்ப மட்டும் உங்க அம்மா அழ மாட்டாங்களா? என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாயிடுச்சுன்னு புலம்ப மாட்டாங்களா? மாட்டாங்க. அந்த கார்த்திக் மாதிரி ஒரு அயோக்கிய கூட வாழ்றதுக்கு தாய்க்கு மகளா எங்க அம்மா கூட இருக்கிறது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. அந்த கார்த்திக் மாதிரி அயோக்கியம் கூட வாழ்றதுக்கு வாழ வெட்டி அவங்க கூட இருக்கிறத எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ உங்க அம்மாவோட பார்வையில சுப்பிரமணி நல்லவன், அதனாலதானே அவங்களே வற்புறுத்தி சுப்பிரமணி கூட வாழ்க்கை நடத்துன்னு அனுப்பி வச்சிருக்காங்க, அப்படிதானே? இல்ல இல்ல, எங்க அம்மா அந்த எண்ணத்துல அனுப்பி வைக்கல. கட்டின தாலி அறுத்தறிய கூடாதுங்கிறதுனாலதான் வற்புறுத்தி அனுப்பி வச்சாங்க. வற்புறுத்தி அனுப்பி வச்சா என்ன, நீ முடிவெடு. அப்போ சுப்பிரமணி நல்லவன், அதனாலதான் அவன் கட்டின தாலியை நீ சுமந்துட்டு இருக்க. இல்ல, அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு கொலைகாரன். சுப்பிரமணி நல்லவன், அதுதான் உண்மை. அதுவும் உள் மனசுக்கு நல்லாவே தெரியும். என்ன கட்டாய தாலி கட்டிட்டானே, இவன் கூட எப்படி வாழறதுன்னு வீம்பு பிடிக்கிற. அம்மாவுக்காக சுப்பிரமணி கட்டின தாலிய தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு பொய் சொல்ற. உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால்தான் புகுந்த வீட்டுல போய் இருக்க. இல்ல, அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. நீ என்ன குழப்புற. சுப்பிரமணி தான் வாழ்க்கைன்னு நினைச்சா எதை பத்தியும் நினைக்காம
நல்லபடியா அவன் கூட குடும்பம் நடத்து. இல்ல சுப்பிரமணியும் கார்த்திக் மாதிரி கெட்டவன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி தாலிய கட்டிட்டு உங்க அம்மா கூட போய் இருக்க பாரு. எந்த முடிவும் எடுக்காம உன்னை நீயே குழப்பிக்காத. அண்ணா வாடா வா, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ற நீ? என்னண்ணா கோவமா பேசுறீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னது, நீ பண்ணது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? கணேஷ் கிட்ட நீ என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். எதுக்காகடா நீ இப்படி பண்ண? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிருக்க. ஏற்கனவே உன் விஷயத்துல அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப நீ பண்ண காரியத்தினால அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வருத்தப்படாதீங்கண்ணா, நம்ம ஃபேமிலி ஆபரேஷனுக்காக நம்ம பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட தான் நிறைய பணம் கொட்டி கிடக்குல்ல, அதுவும் ஊரை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்ச பணம் தானே, கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவாங்க. அதனால தான் போய் கேட்டேன். அதுல என்ன தப்பு? டேய், நீ சாதாரணமா கேட்டிருந்தா தப்பு இல்லடா, சண்டை போட்டிருக்க வீட்டுக்கு போயிட்டு. டேய், அவங்க அனுமதி இல்லாம பீரோவை திறந்து பணத்தை எடுத்திருக்க, அது தப்பு இல்லையா? அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா கிடைக்காதுண்ணே, அடிச்சு புடுங்கணும். நான் பணத்தோட தான் வந்திருப்பேன். ஆனா அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எடுத்த பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். ஷாம்லியோட ஆபரேஷனுக்கு வேற எப்படியாவது பணத்தை புரட்டிடலாம்டா. நீ பணத்துக்காக மறுபடியும் உங்க அம்மா கிட்ட போய் பிரச்சனை பண்ணாத. அதுக்கு முதல்ல அவங்க திருந்தணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்கான்னு தெரிஞ்சு போச்சுண்ணே. சரி, அதை விடு. இன்னைக்கு நீ வியாபாரத்தை முடிச்சிட்டியா? இல்லடா, பாதி தான் போட்டிருக்கேன், இன்னும் பாதி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பார்த்தா இதெல்லாம் இங்க கடந்தது. சரி, அடிக்கிட்டு போலான்னு. சரி, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடு, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். எங்க போகணும்னு சொல்லு. அதெல்லாம் தேவையில்ல, நீ இங்கே இரு, நானே போயிட்டு வரேன். பரவாயில்லண்ணே, இன்னைக்கு நான் போயிட்டு வரேண்ணே. எங்க போகணும்னு சொல்லு. குமணஞ்சாவடி, ஐயப்பன் தாங்கல், போரூர்லாம் போகணும்டா. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். வண்டிக்கு கொடு. அண்ணி, என்ன இப்படி பதறி போய் வந்திருக்கீங்க? குழந்தைய கூட்டு வரதானே ஸ்கூலுக்கு போனீங்க, என்னாச்சு? குழந்தைங்க ஷாம்லி, ஷாம்லிக்கு என்னாச்சு சொல்லுங்க. நீ ஷாம்லிய காணோம். ஸ்கூலுக்கு தானே போனா, அங்கேயே போயிட்டு வந்தீங்க? ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க டீச்சர் கிட்டே கேட்டுட்டேன். யாருக்குமே அவ எங்க போனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ இப்படி சொல்றீங்க? உனக்கு உடம்பு கூட சரியில்லைல்ல, நீ என்ன நீ பண்ணுவ? ஹலோ, ஆமாங்க, சுப்பிரமணியம் தான் பேசுறேன். யாருங்க நீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன குழந்தைய காணும் பதறி போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. குழந்தை உன்கிட்ட இருக்கா? யாரா நீ? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்களுக்கு குழந்தை உயிரோட வேணும்னா நீயும் குழந்தையோட அம்மாவும் எம்எஸ்ஆர் லாட்ஜ்ல இருக்கிற ரூம் நம்பர் 101க்கு உடனே புறப்பட்டு வாங்க. ஹலோ 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 அடி, ஹலோ ஹலோ. ஷாம்லி பத்தி தானே சொன்னாங்க. அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளை பத்தி என்ன சொன்னாங்க? அடி, ஷாம்லியை கடத்தி வச்சிருக்காங்க. எம்எஸ்ஆர் லாட்ஜுக்கு வர சொல்றாங்க. உடனே வரலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. நீ போச்சு, ஏன் ஷாம்லி கடத்திட்டாங்க? அடி, அழாதீங்க, நீ வாங்க, நீ போலாம். சரி வாங்க. எம்எஸ்ஆர் லாட்ஜுக்கு போங்க. ஏம்மா, இப்ப என் உடம்புக்கு என்ன வந்துருச்சுன்னு நீங்க 2 பேரும் என் பேச்சை கேட்காம என்னை வற்புறுத்தி இப்படி வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறீங்க. நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில எதுக்குமா இந்த தண்ட செலவு? ஆண்டி, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். சூறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஆமாம்மா, உனக்கு இருக்கிற லோ பிரஷருக்கு எவ்வளவு டாக்டர்ஸை பார்த்திருக்கோம்.
ஏதாவது சரியாச்சா? இப்ப நம்ம பார்க்க போற வைத்தியர் ரொம்ப கைராசிக்காரராமா. 2-3 தலைமுறையா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காராம். இவர்கிட்ட ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், எந்த நோயா இருந்தாலும் குணமாயிடுமா. ஆமா ஆண்டி, இந்த வைத்தியர் ஒவ்வொரு ஊர்லயும் 2-3 நாள் லாட்ஜில் ரூம் போட்டு தங்குவார். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே லீலா உங்களை பற்றி சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இன்னையோட உங்கள் லோ ப்ரெஷருக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இந்த லாட்ஜுக்கு வர சொல்லி தான் ஃபோன் பண்ணாங்க. சார், இங்க ரூம் நம்பர் 101 எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் போங்க சார். ஆமாம் சரிங்க. ஷாம்லி, ஷாம்லி, அனி, என்ன நீ இது? யாருமே காணும், பொழுது கூட இல்ல. ஃபோன் பண்ணி வர சொன்னது இந்த லாட்ஜுக்கு தானே? ரூம் நம்பர் இதானே? ஆமா நீ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதே லாட்ஜ் தான், இதே ரூம் தான். என் குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவளுக்காக தானே உயிரோடவே இருக்கு. இங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அடி அடி அழாதீங்க நீ. அடி, என்ன நீ இது? சார், இந்த ரூம்ல யாராவது இருந்தாங்களா? 2-3 நாளாக காலியாக தான் இருக்கு, ஆள் யாரும் இல்லை சார். என் குழந்தை. அடி, அழாதீங்க நீ, பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க நீ. இந்த லாட்ஜுக்கு வர சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணால, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஹலோ சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்எஸ்ஆர் லாட்ஜுக்கு வர சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்படியா? இது பிசிஓங்க. யார் யாரோ வராங்க, யார் யாரோ பேசுறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? போன வைங்க சார். என்னாச்சு? பிசிஓ நம்பர் அண்ணி. பிசிஓவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இனிமே லேட் பண்ணக்கூடாது. வாங்க, போலீஸ்க்கு போலாம். வாங்க. சரி அண்ணி, வாங்க. இங்கேயா? ஆமாம்மா. அம்மா, அங்க பாருமா. ஒன்னும் ஆகாது, தைரியமா இருக்கு. ஆண்டி, இவங்க 2 பேர் இதுக்காக இந்த லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. இது ரொம்ப மோசமான லாட்ஜ் ஆச்சே. ஆளை பார்த்தா 9 மணி வரை இருக்கான். ஆனா உசார் பண்ணி லாஜிக் கூட வந்துட்ட மாதிரி மச்சா. ஆமாண்டா மச்சா, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, டென்ஷனா இருக்காங்க. ஆமாண்டா.
ரொம்ப பயந்து. என்னமா அடிபட்டிருக்கு? என்ன அடிபட்டிருக்கு? கிரிக்கெட் பால் பட்டுச்சுங்க. ஏங்க குழந்தை மேல அடிபடுற மாதிரி கிரிக்கெட் விளையாடுவீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஐயோ அம்மா, கிரிக்கெட் விளையாடுனது இவர் இல்ல. இவர் தான் என்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கட்டு போட்டு திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு. ஷாம்லி வீட்ல இருக்கான்னு ஃபோன் பண்ணது நீங்க தானா? நான் தான் ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை நீங்க மட்டும் ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருப்போம். ஆமா, குழந்தைய எங்க பாத்தீங்க நீங்க? ஸ்கூல் வாசல்ல பார்த்தேன் சார். நான் வந்து பார்த்தப்ப ஸ்கூல்ல யாருமே காணுமே. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல இவங்க ஸ்கூல் ஜெயிச்சதுனால இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரமே விட்டுட்டாங்க. ஸ்கூல் வாசல்ல பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த பசங்க அடிச்ச பால் பாப்பா நெத்தியில பட்டுருச்சு. அந்த நேரம் பைக்ல வந்த நான் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். திரும்ப ஸ்கூல்ல வந்து பார்த்தப்ப ஸ்கூல்ல யாரையும் காணோம். அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் டைரியில ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றி சார். ஹாஸ்பிட்டல்ல குழந்தை இருக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தா உடனே நாங்க வந்திருப்போம்ல. பண்ணிருக்கலாம். குழந்தை மயக்கத்துல இருந்த டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன். சாரி. பரவாயில்ல சார், எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க போய் எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு? ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு சார்? என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு? நான் என்ன மனிதாபிமானம் இல்லாதவனா? பாப்பாவை நல்லா பார்த்துங்க சார். வரேன் பாப்பா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல? ஆமா நீ ஷாம்லி. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மறுபடியும் இந்த அடி வேற. பார்த்து இருந்திருக்க கூடாதா? ஏன் நீ கவலைப்படுறீங்க? சின்ன அடி தானே, 2 நாள்ல ஆறிடும் அண்ணி. அது இருக்கட்டும் சுப்பிரமணி, இந்த பையன் ஷாம்லியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தப்போ லாட்ஜில் இருக்க குழந்தை உடனே கிளம்பி வாங்கன்னு ஃபோன் பண்ணாங்களே, அது யாரா இருக்கும்? என்னடா மச்சான், மேட்ரு ஓகேவா? டபுள் ஓகேடா. என் மேல வீட்டுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. நம்ம பசங்களை வச்சு பாப்பா மேல பந்தடிக்க வச்சு நம்ம பிளான் படி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. வீட்லயும் கொண்டு போய் விட்டாச்சு. ஆமா, உன் மேட்டர் என்னாச்சு? சக்ஸஸ் தான்டா. நான் எதிர்பார்த்த மாதிரியே சுப்பிரமணியம் அவங்க அண்ணியும் லாட்ஜுக்கு வந்தாங்க. ஆனால் ஒன்று, நான் எதிர்பார்க்காத மாதிரி சுப்பிரமணியம் அவங்க அண்ணியை பற்றி ஒருத்தன் தப்பாக பேச என் வேலை சுலபமாக முடிஞ்சுது. அவங்க அம்மாவும் அதை நம்பிட்டாங்க. லீலாவுக்கு நான் செஞ்ச உதவினால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய், லீலா சந்தோஷம் முக்கியம் இல்லடா, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம். அதை மறந்துடாத. கவலைப்படாதடா. லீலாவை நம்ம வலையில உள்ள வச்சு அவளை நம்ம மடியில் போட்டு கொஞ்சத்தானே எவ்வளோ கஷ்டப்படுறோம். தாலாட்டு பாடுறதுல என்ன மறந்துடாதடா. ஏய், டோன்ட் வரி மச்சா, நீ இல்லாமலா நாம் நினச்சபடி எல்லாம் நடக்கும். பாய், நான் அப்புறம் கூப்பிட்றேன். அந்த ஜானகியோட புருஷன் வெடிச்சு எந்திரிச்சு குடிக்க ஆரம்பிச்சான்னா சாயங்காலம் வரைக்கும் குடிப்பானாமா. எதை பத்தியும் யோசிக்காத புருஷன எந்த பொண்டாட்டியுமே மதிப்பா? ஜானகியோட புள்ள ஷாம்லி மேல சுப்பிரமணிக்கு பாசம் அதிகமா. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் அந்த ஆளு தானாமா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியாமா? அக்கா அந்த வீட்டுக்கு வாழ போன நாள்ல இருந்து அந்த வீட்டை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு சில சந்தேகம் அப்பவே இருந்துச்சுமா. அக்கா வாழ போன வீட்டை பத்தி குறை சொன்னா நீ கோவப்படுவேன்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். இப்ப கூட நீ இத கண்ணால பாக்கலனா இத பத்தி நான் உன்கிட்ட பேச முடியுமா? என்ன உண்டில பண்ணிட மாட்டேன். நீ உன் மனசாட்சி படி சொல்லுமா, இப்போ நீ என்னால நம்புறியா? மாப்பிள்ளைய பார்த்தா எந்த தப்பு பண்ற மாதிரி தெரியலையேம்மா. இதாமா அந்த ஆளோட பலமே. கண்ணால பார்த்து நீயே நம்ப மாட்டேங்கிற பாத்தியா? ஒரு குடும்ப பொம்பளைக்கு அந்த மாதிரி இடத்துல என்ன வேலை? அதுவும் கொழுந்தனோட. யோசிச்சு பாரு. ஆரம்பத்துல இந்த விஷயத்தை கேட்டுதான் ஆறுமுக ஜானகிய அடிக்கடி கண்டிச்சிருக்கான். சாதாரண குடிகாரனா இருந்த ஆறுமுகம் இவ சொல்லியும் ஜானகி கேட்காம போனதுனாலதான் முழுநேர குடிகாரனா மாறி போனானா. பொண்டாட்டி சரியில்லைனா எந்த புருஷனாலுமே தாங்கிக்க முடியும்? ஒரு நாள் பிரச்சனை ஓவராயி அந்த ஆறுமுக ஜானகிய ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான். ஜானகி போலீஸ் வரைக்கும் போயிட்டாளா.
இனிமே இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு போலீஸ வச்சு ஆறுமுகத்துக்கிட்ட எழுதி வாங்க வச்சுட்டாளா? போலீஸ் கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாம இந்த ஆறுமுகம் அடி வாங்கிருக்கானாமா. இப்ப நீ என்னடி சொல்ல வர? அந்த சுப்பிரமணிக்கும் ஜானகிக்கும் புருஷ பொஞ்சாதி உறவு இருக்குமா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எப்படி எவ்வளவு உறுதியா சொல்ற? நம்ம இளவரசியால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? என்னாலே தாங்க முடியலையே. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தாதாம தெரியுது. அந்த குடும்பத்தை பத்தி கதை கதையா சொல்றாங்க. ஊர்ல சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட முடியுமா? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சுமா. இன்னொரு உண்மையை சொல்றேன் கேளு. கயல்விழின்னு ஜானகிக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவளை தான் சுப்பிரமணிக்கு கட்டி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டாளா அந்த ஜானகி. அந்த கயல் மனசுல ஆசைய வளர்த்து விட்டாளாம். ஏன்னா அடுத்தவ உள்ள வந்தா இவங்களோட கெட்ட உறவை தொடர முடியாதுல்ல. ஆனா சுப்பிரமணிக்கு அந்த கயலை சுத்தமா பிடிக்காதான். அவன் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் ஜானகி கயலை தான் கட்டணும்னு பிடிவாதம் பிடிச்சாளாம். அதனாலதான் நம்ம அக்காவோட சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம அக்கா கழுத்துல தாலி கட்டிட்டான். அக்கா அந்த வீட்டுக்கு போனது அந்த ஜானகியால தாங்கிக்க முடியல. கைப்பட்டா குத்தோ கால்பட்டா குத்தோன்னு திட்டிக்கிட்டே இருக்கா. எப்படியாவது அக்காவ அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு வெறி பிடிச்சு போய் அலையறா. இளவரசி விருந்துக்கு வந்திருந்தப்ப இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானமா சொன்னா? எல்லாம் உனக்காகதாமா. நீதான் எது நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டியே. இளவரசி இந்த மாதிரி விஷயத்த பொறுத்துக்க மாட்டா. உண்மை தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. கரெக்ட். அக்காவுக்கு தெரிஞ்சு அசிங்கமாயிட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க சந்தீப்ப இந்த லாட்ஜ்ல வச்சிருக்காங்க. பேப்பர்ல பாத்தியா? கள்ள காதலுக்காக பெத்த புள்ளையவே கொலை பண்ணும்போது நம்ம அக்காவை மட்டும் விட்டுருவாங்களா? இந்த மாதிரிலாம் பேசாதரி. அவங்களுக்குள்ள எந்த கெட்ட உறவும் இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அம்மா, அத நீயே முடிவு பண்ண எப்படி? போய் விசாரிக்க வேண்டாம்? சரிடி, விசாரிப்போம். மாப்பிள்ளை கிட்டே நேர்ல விசாரிப்போம். இப்ப சொன்னியே அது கரெக்ட். இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சு, அப்படி எதுவும் இருக்காதுரி. இருக்கவும் கூடாது. என் பொண்ணுக்கு கடவுள் அந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்க மாட்டான். நானும் அப்படித்தாம நம்புறேன். நான் நம்புற கடவுள் இது வரைக்கும் கரெக்டா தான் வழி காட்டுறான். அக்காவுக்கு ஏன் மூலமா இல்ல ஓ மூலமா நல்ல வழி பிறக்கும்னு தோணுது. சரிம்மா, நீ போய் தூங்கு. ஏண்டி அங்க போன? ஆமா போனேன். இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னது? நீ சொல்லட்டி போனா எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சியா? உனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குடிகாரன் பொண்டாட்டி தானே சொன்னா. என்னடி பேசுற? நேத்துக்கு வரைக்கும் அக்கா அக்கான்னு அவ மேல உசிரியே விட்டுக்கிட்டு இருந்த. 2 பேரும் சேர்ந்து பெத்தவ எனக்கு தெரியாம என்னென்னமோல காரியம் பண்ணீங்க. இப்போ சடால் அவளை தூக்கி எறிஞ்சு பேசுற. குடிகாரம் பொண்டாட்டின்னு உங்க அக்காவிய கேவலமா பேசுற. எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்கள தூக்கி எறிய தயங்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. ஏய், இன்னுமா அவனை மாமா மாமா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்ன, அவர் என்ன பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு? அவர் எப்படி அந்த இளவரசிக்கு எதிர்பாராம தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாரோ அதே மாதிரி அவ எதிர்பாராம அந்த வீட்டை விட்டு போகத்தான் போறா. நான் அந்த வீட்டுக்கு போய் வாழதான் போறேன். அதை நீ பார்க்கத்தான் போற. ராசம்மா, ராசம்மா, வா காளி. என்ன ராசம்மா அப்படி பாக்குற? யாரும் அடையாளம் தெரியலையா உனக்கு? இல்ல, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. டேய், கண்ணாடியை கேட்டு அப்பதானே ராசம்மாவுக்கு அடையாளம் தெரியும்.
அட மாப்பிள இந்த மாதிரி மாடர்னா இருந்தா தான் கயல் மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கயல், நான் மாடர்னா இருக்கேனா? மாடனா ஒண்ணும் இல்ல, மாக்கா மாதிரி இருக்க. என்ன கையில உனக்காக நாகராஜ் எப்படி எல்லாம் மாறிட்டு வந்திருக்கான். நீ என்னடானா அவனை பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க. என்னத்தை வேணா மாத்திக்கலாம், நிறத்தை மாத்திக்க முடியுமா? அதே மாதிரி தான் நானும் என் நினைப்ப மாத்திக்க முடியாது. வாய முன்னாடி சும்மா இருடி. மாப்பிள டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் த. சித்தி, வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து ராசமா, நாகராஜ் கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம்னு எல்லாம் ரெடி பண்ணிருக்கான். அது நீ கேட்டீனா உனக்கே தலை சுத்திரும். கல்யாண பத்திரிகையை பார்த்தா கண்ணுல ஒத்திக்கலாம். ஒரு பத்திரிகை 150 ரூபா பாத்துக்கோ. 150 ரூபாயா? இதுக்கே வாய பொழந்தா எப்படி? கல்யாண மண்டபத்தோட வாடகை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய். சமையலுக்கு மட்டும் சுமார் 150 ஐட்டம். ஐட்டத்தை பார்த்தாலே வயிறு ரொம்பிடும். பின்ன எப்படி நாம சாப்பிடுறது? நாம இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போயிருக்கோமா? இல்லையே. இது மட்டுமா, மாப்பிள்ளை நேரா காஞ்சிபுரத்துக்கே போய் நெய்யிற இடத்துலயே பட்டு புடவைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு புடவை, முகூர்த்தத்துக்கு ஒரு புடவை, ரிசப்ஷனுக்கு ஒரு புடவைன்னு 3 பட்டு புடவை. ஒவ்வொரு புடவையும் 1.5 லட்சத்துக்கு மேல தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு கையில தங்கத்திலே இழைச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டு 150 பவுனுக்கு டிசைனா ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. கையலோட கல்யாணம் இப்படி விமர்சையா நடக்கும்னு நாம கனவுல கூட நினைச்சு பாக்கல. நிறுத்து. என்ன நீ பாட்டுக்கு கல்யாண மண்டபம், பத்திரிக்கை, புடவை, நகைன்னு அடிக்கிட்டே போற? யாருக்கிட்ட ஏற்பாடுலாம் பண்ணீங்க? அங்க ஏடி எகிர்ற? எல்லா ஏற்பாடும் நான் சொல்லிதான் நடக்குது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தான் இந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? இந்த பாரு கயல், என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது. பழக பழக தான் பிடிக்கும். நீ வேணா கொஞ்சம் பழகி பாரு. என்ன சினிமா டயலாகா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? ஏய், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்ட இப்படிதான் பேசுறதா? வாய மூடு. விடுங்கத்த, கயல் தானே பேசுது, பேசிட்டு போட்டும். இந்த பாரு கயல், நான் அன்னைக்கு பேசினதே தான் இன்னைக்கும் பேசுறேன். எனக்கு ஒப்பு தாம்பாளம் மாத்தின பொண்ண நான் வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் என்னால ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டான். என்னோட உருவத்தையும் நான் செய்யற தொழிலையும் வச்சு என்னை நீ தப்பா நினைக்காத. நான் அந்த சுப்பிரமணியை விட ரொம்ப நல்லவன். கல்யாணத்துக்கு போனமா, சாப்பிட்டமா, மொய் வச்சமான்னு இல்லாம யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பொண்ணோட சம்மதத்தை கூட கேட்காம தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாப்ல. அதே மாதிரி உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அந்த மாதிரி நான் பண்ணனா? பயப்படாத, அப்படிலாம் எதுவும் செஞ்சிட மாட்டேன். நம்ம விஷயத்துல நான் எல்லாம் முறையா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வீணா முரண்டு பிடிச்சி என்ன முறை தவறி நடக்க வச்சிடாத. என்னத்த, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரிதான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவளுக்கு புத்தி சொல்லி இவளை நான் மாத்திடுறேன். நீங்க போய் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன கயல், வரட்டுமா? வா சித்தி. வர ராசமா. அங்கே நிக்கிற, உள்ள வா. வாமா. வா. அக்கா. வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. அக்கா. அண்ணி, போய் காஃபி கொண்டு வாங்க. போ, உட்காருங்கம்மா. மா, நல்லா இருக்கியம்மா? நீ நல்லா இருக்கியம்மா? எப்படி நல்லா இருக்க முடியும்? நீதான் அக்கா வந்து நரகத்துல தள்ளி விட்டுட்டியே. காஃபி. எங்களுக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா, காஃபி சாப்பிட தான் வந்தியா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. அதான் தனியா பேசணும்னு சொன்னேனே. அண்ணே, நாங்க வெளில இருக்கோண்ணே. சரி, நானும் வரேன்ப்பா. டேய், இங்கே இருக்கடா. அவன் என் சித்தப்பாவோட பையன். பெத்தவங்களையும் சொந்த வீட்டையும் வசதியான வாழ்க்கையும் விட்டுட்டு எங்களோட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்.
அவன் கணேஷ் என்னோட உயிர் நண்பன். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் இன்ப துன்பங்கள்லயும் பங்கெடுத்துக்கிறவன். இவங்க என்னோட அண்ணி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, எனக்கு அம்மா மாதிரி. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான். இவங்களுக்கு தெரியாம நாம என்ன ரகசியம் பேச போறோம்? அதனால எதுவா இருந்தாலும் இவங்க முன்னாடியே பேசலாம். என்ன பேசணும்னு சொல்லுங்க. யார் யாருக்கு என்ன என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே தலையில எழுதி அனுப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இளவரசி உங்களுக்கு தான்னு ஆண்டவன் அன்னைக்கே எழுதி வச்சிட்டான். அதனாலதான் கடைசி நேரத்துல உங்களை தாலி கட்ட வச்சிருக்கான். இன்னாருக்கு இன்னார்னு ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்கான். அவன் போட்டு முடிச்ச நாம அவுக்க முடியாதுன்னு என் பொண்ணுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும்னு கடவுள் தீர்மானிச்சிட்டான். அதை வாழ்ந்துதான் ஆகணும்னு இளவரசிக்கு புரிய வச்சு அந்த தாலியை ஏத்துக்க வச்சேன். ஆனா இப்பதான் என் மனசுக்கு படுது, என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனோன்னு. ஒருவேளை அப்பவே நீங்க கட்டின தாலியை கழட்டி வீசி இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல இளவரசி கழுத்துல நான் தாலி கட்டினது தப்புதான். ஆனா அந்த சமயத்துல எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. ஏற்கனவே என்னால இளவரசி கல்யாணம் நின்னு போச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில நான் இருந்தேன். மறுபடியும் இளவரசி கல்யாணம் கூடி வந்தப்போ உங்க எல்லாரையும் விட நான் தான் அதிகமா சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துலதான் இளவரசி கல்யாணத்தை பார்க்க வந்தேன். ஆனா திடீர்னு அங்க போலீஸ் வந்து மாப்பிளைய கைது பண்ணிட்டு போன உடனே என் தலையில இடிய விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது தடவையா இளவரசி கல்யாணம் நின்னு போச்சேன்னு துடிச்சு போய்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இளவரசிய மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான். கூடி சீக்கிரமே அது நடக்கும். இப்போ இங்க வசதிகள் கொஞ்சம் குறைவுதான். ஆனா போக போக அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுத்துறேன். அதே மாதிரி காணாம போன உங்க 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். எந்த குறையுமே இல்லாம இளவரசியை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். என்ன நம்புங்க. வசதி வாய்ப்பு, காசு பணம், காரு பங்களா இதெல்லாம் இருந்துட்டா மட்டும் ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்றான்னு அர்த்தம் இல்ல. குடிசையில இருந்தாலும் ஒருவேளை சாப்பிட்டாலும் அவ சந்தோஷமா வாழணும்னா தாலி கட்டினவன் நல்லவனா இருக்கும். இங்க பாருங்க, எங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்லவரை உங்க பொண்ணுக்கு எங்க தென்னாலும் கிடைக்காது. நேத்து வரைக்கும் நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நினைச்சதெல்லாம் தப்பா போயிடுச்சே. இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதனால இத்தனை நாள் போனது போகட்டும். எல்லாத்தையும் நிறுத்திட்டு என் பொண்ணை கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்தன போயிடுங்க. அது மட்டும் இல்ல, இனிமே எந்த தப்பும் தவறும் பண்ண மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லுங்க. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட ஒருவேளை நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா நானே நேர்ல பார்த்து தொலைச்சிட்டேனே. சும்மா சுத்தி வளைக்கிற வெள்ள வேண்டாம். தப்புன்றீங்க, அசிங்கம்ன்றீங்க, நேர்ல பார்த்துன்றீங்க, வெளில சொல்ல முடியாது சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. அம்மா,
இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சு பிரயோஜனம் இல்ல. அந்த அசிங்கத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? இருடி, நீ ஆம்பளை, உன்னை விடு. சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைக்கு புத்தி வேண்டாம். புருஷன் குடிகாரங்கிறதுக்காக அவனுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணலாமா? நாளைக்கு இந்த அசிங்கம் வெளியில தெரிஞ்சா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அந்த குழந்தைய நினைச்சாவது தப்பு பண்ணாம இருக்கலாம்ல. போதும், நிறுத்துங்க. என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? புரிஞ்சதால மட்டும் இல்ல, நேர்ல பார்த்து தெரிஞ்சதுனால தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கும் உன் அண்ணிக்கும் இருக்கிற தப்பான தொடர்பை இதோட நிறுத்திக்க. என்ன வார்த்தை சொல்லிட்ட? நீ ஒரு பொண்ணு தானே, 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கல. ஒரு பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி போடலாமா? அவங்களும் உன் பொண்ணு மாதிரி தானே. அண்ணிங்கிறவங்க அம்மா மாதிரி, அவங்கள போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ஐயோ, இனிமே நான் எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? புள்ள மாதிரி நினைச்சிருந்தேனே. பாரு, நீ சொன்ன வார்த்தையால எப்படி உடைஞ்சு போய் அழுகுறாங்க பாரு. எப்படி கூடி குறுகி போயிட்டாங்க பாரு. உன் வீட்டுக்காரர் சாவுக்கு நான் தான் காரணம். உங்க யாரோட அனுமதியும் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது நான் தான். அது எல்லாமே தப்புதான். தப்பு பண்ணவன் நான். என்ன திட்டுங்க, அடிங்க, சாபம் கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் அண்ணியோட சேர்த்து வச்சு நீ அபாண்டமா பழி போட்டுட்டிய. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. நான் ஒண்ணு அபாண்டமா பழி போடல. நேத்து நீயும் அண்ணியும் லாட்ஜுக்கு வந்துட்டு யாரு பாத்திர கூடாதுன்னு அவசர அவசரமா போல. உங்களை பார்த்தவங்க என் காது படவே என்னவெல்லாம் பேசினாங்க தெரியுமா? நான் நேர்ல பார்த்ததான் சொல்றேன். நான் ஒண்ணும் அனாவசியமா பழி போடல. ஏய், என்ன பேசுற நீ? தப்பு பண்றதுக்கு தான் லாட்ஜுக்கு போவாங்களா? வேற எதுக்காகவும் போக மாட்டாங்களா? நான் எதுக்காக போனேன் தெரியுமா? ஏய், நிறுத்து. தப்பு பண்றதுக்காக லாட்ஜுக்கு போக தெரிஞ்ச உனக்கு அதுல இருந்து தப்பிக்க காரணம் சொல்லுவ தெரியாது? அம்மா, நம்ம அக்கா இந்த வீட்ல வாழ்ந்தது போதும், இவ வாழ வச்சது போதும். எப்ப உன் அடிக்க கை நீட்டினானோ இனிமே இவகிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அக்கா, நீ இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வாக்கா. உட்காருக்கா.
நான் ஒரு பைத்தியம். ஓ வீட்ல ஒன்னையும் உபசரிக்கிறேன் பாரு. அம்மா, அக்காவுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி 2 பேரும் சோகமா இருக்கீங்க? ஏமா, அந்த வீட்ல வச்சு எவ்வளவு வேகமா பேசுன? இங்க வந்தன பயம் வந்துருச்சா? சொல்லுமா, பயம் வந்துருச்சா? என் பொண்ணு சிரிச்ச முகத்தோட இந்த வீட்டுக்கு வந்தா பாமான்னு சந்தோஷமா கூப்பிடுவேன். ஆரம்பிச்சிட்டியா? என் அக்காவுக்கு இப்பதான் விடுதலை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ அதை கெடுத்துருவ போல இருக்கே. போமா, போய் அடுப்படையில வேலை இருந்தா போய் பாரு. புரியாம பேசாதடி. என் இளவரசி எதிர்த்தாப்புல வந்தா போன காரியம் உருப்படும்னு சொன்ன இந்த ஊரு. இனிமே என் பொண்ணு எதிர்க்க வந்தா வாழ வெட்டி வரான்னு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்கடி. இனிமே என் பொண்ணு இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க போறாளோ? என்னம்மா நீ பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகத்துல இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கியே? இந்த அம்மாவை தவிர பாழா போன உலகத்துல நீ யார் நெள்ளி எதுக்காகவும் நின்னதில்லடி. நெசத்தை சொல்ல போனா உனக்கு யாரையும் தெரியாது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. இளவரசி வாழாம போயிட்டான்னு சந்தோஷப்படுவாங்க. இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கூடி கூடி பேசுவாங்கடி. இப்ப என்ன, அக்கா இங்க இருக்கிறது பிரச்சனை நீ நினைக்கிற? இப்ப ஒண்ணு கெட்டு போகல. நான் ஒரு ஆட்டோ புடிச்சு அந்த வீட்ல வீடுன்னு சொன்ன பாரு, அந்த நரகத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அக்கா வாக்கா, நம்ம போலாம். வாக்கா. ஏய் வா. என்னடி பண்ற? இவ்ளோ பேசுறியே இப்போ. அந்த வீட்ல அந்த மாதிரி கெட்டது நடக்குன்னு தெரிஞ்சோ நீ சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விசாரிக்க போன? என் பொண்ணு எவனுக்காவது பொண்டாட்டியா மட்டும் இருந்தா போதும் நினைக்க வேண்டியதானே? அங்க எதுக்காக நியாயம் கேட்க போன? அம்மா, அக்கா வாழ்க்கை எழுந்துட்டு வரல. பசங்க முடிச்ச ஒருவனோட வாழ விருப்பம் இல்லாம வந்திருக்கா. நாம இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு தேவை நம்பிக்கை. அக்கா வருத்தப்படும் போது அவளுக்கு நம்பிக்கை சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டியது நம்ம கடமை. அவ விரும்புற வாழ்க்கைய இங்க இருந்தே வாழட்டுமா? அது வரைக்கும் அத இதன்னு பேசி அக்கா மனச காயப்படுத்த வேண்டாம். போ, எந்திரிச்சு போய் காஃபி போடு. வா, எந்திரிமா, வா. போ, போமா. புருஷன் குடிகாரங்கிறதுக்காக அவனுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணலாமா? உனக்கும் அன்னைக்கும் இருக்கிற தப்பான தொடர்பை இதோட நிறுத்திக்க.
அண்ணி அண்ணி என்ன காரியம் பண்ணிட்டீங்க? சுப்பிரமணி ஓடி வாங்க, அண்ணி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. அண்ணி அண்ணி வேணாம், அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி வேணாம் அண்ணி, வேணாம் அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி 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 வேணாம் அண்ணி, அண்ணி சரியா போனாரு. அண்ணி 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 வேணாம் அண்ணி 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 இருக்கா அண்ணி அண்ணி கணேஷ் அடி குடா அண்ணி எடுத்துங்க அண்ணி அண்ணி எடுத்துங்க அண்ணி கண்ணு முழிச்சு பாருங்க அண்ணி 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 ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணீங்க? என்ன எதுக்காக காப்பாத்துனீங்க? என்ன சாக விடுங்க, நான் சாகணும். நீங்க எண்ணி சாகணும்? எதுக்காக சாகணும்? இப்படி ஒரு பழியை மேல போட்டுட்டாங்களே, இந்த பழியோட நான் எதுக்கு வாழணும்? அண்ணி என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரும் என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? நீங்க பண்ண அந்த காரியத்தால உண்மை வெளில தெரிஞ்சு போச்சு, அதனால தான் தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னு ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. எண்ணி எங்க எல்லாரையும் அனாதையா விட்டு எப்படி நீ போக மனசு வந்துச்சு? என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்காகவா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த குடும்பத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அவங்களும் ஒரு தாய் தானே, வாய்க்கு சம இன்னொரு தாய் மேல இப்படி ஒரு பழி போடலாமா? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி இப்படி ஒரு அபாண்டமான தீராத பழியை கொடுத்துட்டீங்க. அண்ணி அழாதீங்க அண்ணி. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் வேதனையா தான் இருக்கு. இளவரசியோட அம்மா எதுக்காக இப்படி ஒரு பழியை போட்டாங்கன்னு எனக்கு காரணமே தெரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களையும் இளவரசனையும் பிரிக்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. பகை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நீ இளவரசி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற, நான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இளவரசியை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க, சரி. இனிமே அவளோட நிலைமை என்ன? காலம் பூரா இந்த வீட்டுல வாழ விட்டே வாழ போறாளா? இல்ல கழுத்துல கட்டிருக்க தாலியை கழட்டி வச்சுட்டு மறு கல்யாணம் பண்ணிக்க போறாளா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.